வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த எழுச்சிமிகு மாநாட்டின் பொது அரங்கத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கோவை கு ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த பொது அரங்கத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி பெருமைப்படுத்தி இருக்கிற கழகத்தின் தலைமை கழக செயலாளர் வழக்கறிஞர் வை இளங்கோவன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் மதிப்பிற்குரிய தோழர் தா பாண்டியன் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே சிறப்புரை ஆற்றி விடைபெற்று சென்றிருக்கிற எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய சகோதரர் திகழான் பாகவி அவர்களே, தீக்கதிர் நாளிதழின் ஆசிரியர் மதிப்பிற்குரிய தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, ஆதித்தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய சகோதரர் வெண்மணி அவர்களே, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் செயல்திட்ட குழு உறுப்பினர் அங்ககுமார் அவர்களே, சென்னை மாவட்ட செயலாளர் குமரன் அவர்களே, புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் இளங்கோ அவர்களே, கோவை மாநகர பொறுப்பாளர் வே கோபால் அவர்களே, இந்த நிகழ்வில் என்னோடு வருகை தந்து பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்கள் இலக்கியன் அவர்களே, நிலா மணிமாறன் அவர்களே, சித்தார்த்தன் அவர்களே, பிரபு அவர்களே, மண்டல அமைப்பு செயலாளர்கள் தோழர் சுசி கலையரசன் அவர்களே, விநாயகமூர்த்தி என்கிற விடுதலை முத்து அவர்களே, தம்பி கிட்டு அவர்களே, சௌ பாவேந்தன் அவர்களே, மாநில துணை பொதுச் செயலாளர் தம்பி கனியமுதன் அவர்களே, மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் கரிகாலன், குமணன், துரை இளங்கோவன், தொகுதி செயலாளர்கள் ஏழுமலை பாலசிங்கம், விடுதலை அன்பன், பகுதி பொறுப்பாளர்கள் சிங்கை நாகராஜ், பிரகாஷ், விடுதலை வளவன், திருப்பூர் மாவட்ட செயலாளர்கள் தமிழ்வேந்தன், சண்முகம், ஈரோடு சிறுத்தை வள்ளுவன் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களே, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே, தோழமை இயக்கங்களை சார்ந்த நண்பர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற தந்தை பெரியாரின் பெருந்தொண்டர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பெரியார் திராவிடர் கழகம் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து இன்றும் நாளையும் என 2 நாள் மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. முதல் நாள் மாநாட்டில் பங்கேற்று பொது அரங்கத்திலே உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக அண்ணன் கோவை கு ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்ப்பனர் அல்லாதார் கொள்கை பிரகடனம் நூற்றாண்டு விழா, இதனையொட்டி 100 நூல்கள் தொகுக்க பெற்று நாளை வெளியிடப்பட இருக்கிறது. அண்ணன் வைகோ அவர்கள் நாளை அந்த 100 நூல்களையும் வெளியிட இருக்கிறார். இது ஒரு அளப்பரிய முயற்சி. இந்த புதிய இளைய தலைமுறையினர் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த வரலாற்றை, நாம் வந்த பாதையை அறிந்து கொள்வதற்கு ஏதுவான வகையில் இந்த 100 நூல்களை வெளியிடுகிற முயற்சி அமைந்திருக்கிறது. அதற்காக நான் மனப்பூர்வமாக அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன். இது மிகப்பெரிய முயற்சி, அளப்பரிய முயற்சி. நான் அருகிலே அமர்ந்து
அவருடைய கைகளை இறுகப் பற்றி கைகளை குலுக்கி பாராட்டினேன். இது சாதாரணமான ஒரு நிகழ்வல்ல, வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. எனக்கு அந்த கொள்கை பிரகடனம் இப்போதே மேடையில் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அண்ணன் அவர்கள் என் கையிலே தந்தார். அதை நான் புரட்டி பார்த்தேன். 100 ஆண்டுகளுக்கு முன்பு விதைக்கப்பட்ட ஒரு சிறு விதை இன்றைக்கு ஒரு பெரும் விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது என்பதை பார்க்கிற போது நாம் எல்லாம் இன்றைக்கு தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்கிறோம், துணிந்து களமாடுகிறோம், உரிமைக்காக போராடுகிறோம், அரசியல் அதிகாரத்தில் எமக்கும் பங்கு வேண்டும் என்று உரத்து முழங்குகிறோம் என்று சொன்னால் அது இந்த கொள்கை பிரகடனத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பார்ப்பனர் அல்லாதார் கொள்கை பிரகடனம் என்றால் என்ன? அது எப்படி இந்த 100 ஆண்டில் தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? இதனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த 100 நூல்களையும் சிறு நூல்கள் தான், எல்லா நூல்களும் இந்த வடிவத்தில் தான் சின்ன சின்ன நூல்களாக தொகுக்க பெற்று முன்னணி தலைவர்களின் வரலாற்று சுருக்கம், அவர்களின் உரை, அவர்களின் எழுத்து, குறிப்பாக தந்தை பெரியார் அவர்களின் உரை எழுத்து ஆகியவை வெவ்வேறு தலைப்புகளில் தொகுக்க பெற்றிருக்கின்றன. இதனை நாம் முழுமையாக படித்து தெரிந்து கொண்டால்தான் நாம் எப்படிப்பட்ட பாதையை கடந்து வந்திருக்கிறோம், இனி எப்படிப்பட்ட திசை வழியை நோக்கி பயணப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு இன்றியமையாத நூல்கள் தான் இந்த 100 நூல்களும். இன்றைக்கு மேடையிலே 1000 ரூபாய்க்கு அது விற்கப்படுகிறது. தனித்தனியே வாங்கினால் 1600 ரூபாய். 600 ரூபாய் தள்ளுபடிக்கு அண்ணன் அவர்கள் இந்த கருத்தியல் தாங்கிய ஆவணங்களை நமக்கு வழங்குகிறார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். அன்றைக்கு பார்ப்பனர் அல்லாதார் கொள்கை பிரகடனமாக அறிவிக்க பெற்று 1916 நவம்பர் 20 சென்னையிலே நடைபெற்ற மாநாட்டில் ஒரு அறிக்கை ராவ் பகதூர் தியாகராஜ செட்டியார் அவர்களின் மூலம் வெளியிடப்படுகிறது. அதுதான் பார்ப்பனர் அல்லாதார் கொள்கை பிரகடனம். பார்ப்பனர்களை தவிர்த்த பிற சமூகத்தினருக்கான முன்னேற்றம் குறித்த ஒரு பிரகடனம், அறிவிப்பு. அந்த விதைதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கிற ஒரு அரசியல் இயக்கமாக மாறி அது நீதி கட்சியாக அழைக்க பெற்று அதிலிருந்து திராவிடர் கழகம் தோன்றி திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அரசியல் கட்சியாக பரிணாமம் பெற்று திராவிட முன்னேற்ற கழகமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக வளர்ந்து இன்றைக்கு தமிழகத்தை ஏறத்தாழ 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக பார்ப்பனர் அல்லாதவர்கள் ஆட்சி புரியக்கூடிய அளவிற்கு அனைத்து துறைகளிலும் அதிகாரம் செலுத்தக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்றால் அதற்கு வித்திட்டது இந்த கொள்கை பிரகடனம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோதறிஞர் என்று பாராட்டப்படுகிற பேரறிஞர் அண்ணா அவர்களாலேயே பாராட்ட பெற்ற ராஜாஜி அமர்ந்த அந்த முதலமைச்சர் நாற்காலியில் மிக மிக சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த பூத கண்ணாடி வைத்து தேடினாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிற மிக மிக சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த நாற்காலியில் அமர முடிந்தது என்று சொன்னால் அந்த வெற்றி இந்த பிரகடனத்தால் கிடைத்த வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்ப்பனர்கள் மட்டுமே அமர்ந்து நீதி சொல்ல முடியும் என்கிற உச்ச நீதிமன்றத்தில் தமிழகத்தை சார்ந்த வரதராஜன் என்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக அமர முடிந்தது என்று சொன்னால் அது இந்த கொள்கை பிரகடனத்திற்கு கிடைத்த வெற்றி.
நீதித்துறையிலும் நிர்வாகத்துறையிலும் இன்னும் இன்னும் இருக்கிற அத்தனை துறைகளிலும் இன்றைக்கு பார்ப்பனர் அல்லாதவர்கள் கணிசமான அளவிலே அதிகாரத்தை நுகர முடிகிறது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற மிக உயர்ந்த கல்வியை பெற்று ஆட்சி அதிகாரத்திலே நிர்வாக அதிகாரத்திலே அமர முடிகிறது என்று சொன்னால் அந்த வெற்றிக்கு எது அடிப்படை என்றால் 1916ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த பார்ப்பனர் அல்லாதார் கொள்கை பிரகடனம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இப்படி ஒரு விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. இந்த அறிக்கை தான் தென்னிந்தியர்களை கொண்டு வர வேண்டும், அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்க வேண்டும். அதுதான் பிரகடனம். மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர்களாக, வலிமை உள்ளவர்களாக, ஜமீன்தாரிகளாக, நிலப்பட்டாதாரிகளாக நாம் இருந்தோம். ஆட்சி செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக நாம் இருந்தோம். ஆட்சி அதிகாரத்தின் உயர்ந்த பதவிகளில் நாம் இல்லை. நீதித்துறையிலே 100 பேர் நீதிபதிகள் என்றால் 95-96 பேர் பார்ப்பனர்கள். ஐஏஎஸ் தேர்வு நடக்கிறது. அப்போதெல்லாம் ஐஏஎஸ் கிடையாது, ஐசிஎஸ், இந்தியன் சிவில் சர்வீஸ். அந்த ஐசிஎஸ் என்கிற தேர்வு நடக்கிறது என்று சொன்னால் அந்த தேர்வில் பங்கு பெறுகிறவர்களும் அதில் வெற்றி பெறுகிறவர்களும் பெரும்பான்மையாக பிராமணர்கள் தான் இருந்தார்கள். அதனால் மாவட்ட கலெக்டர்களாக பிராமணர்களே வந்தார்கள். ஆடிட்டர், தணிக்கைத்துறை, அந்த கணக்கு தேர்வு எழுதுகிற தேர்வாக இருந்தாலும் அதிலும் பெரும்பான்மையாக எழுதுகிறவர்களும் பார்ப்பனர்கள், அதிலே வெற்றி பெறுகிறவர்களும் பார்ப்பனர்கள். அதனால் பெரும்பாலும் ஆடிட்டர்ஸ் என்கிற அந்த தணிக்கை அதிகாரிகள் பார்ப்பனர்களாகவே இருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு மட்டத்திலும் அதிகார வர்க்கம் என்பது பார்ப்பனர்களின் மேலாதிக்கம் நிறைந்ததாக இருந்ததால் பார்ப்பனர் அல்லாதவர்கள் அந்த இடத்தில் ஏன் வர முடியவில்லை என்கிற கேள்வி எழுகிறது. அப்படி வர முடியாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், நாம் ஒரு அரசியல் சக்தியாக இல்லை. ஆளுமை நமக்கு இருக்கிறது, ஆற்றல் நமக்கு இருக்கிறது, ஆனால் நாம் ஒரு சங்கமாக இல்லை, ஒரு அமைப்பாக இல்லை. எனவே நமக்கிடையில் ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும், குறிப்பாக ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் இந்த பிரகடனத்தின் அடிப்படை. அதை சொல்லுகிறார்கள். இந்த கொள்கை பிரகடனம் நமக்கென்று செய்தித்தாள்கள் இல்லை, நமக்கென்று அரசியல் கட்சி இல்லை. அந்த அடிப்படையிலே தொடங்கப்பெற்ற முதல் கூட்டு நிறுவனம், ஒரு வியாபார நிறுவனம், தென்னிந்திய மக்கள் சங்கம். அப்ப இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு கிடையாது. அப்ப மதராஸ் பிரசிடென்சி, அதற்கு பெயர் சென்னை மாகாணம், கல்கத்தா பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, இதுவெல்லாம் எல்லைக்காரன் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் அவன் இப்படித்தான் மாகாண வாரியாக தன்னுடைய ஆட்சியை நிறுவியிருந்தான். கல்கத்தா பிரசிடென்சி என்பதற்கு தலைநகரம் கல்கத்தா, சென்னை பிரசிடென்சி, மதராஸ் பிரசிடென்சி என்பதற்கான தலைநகரம் சென்னை, பாம்பே பிரசிடென்சி என்கிற அந்த மாகாணத்துக்கு மும்பை தான் இன்றைய மும்பை, அன்றைய பம்பாய் தலைநகரமாக இருந்தது. மற்ற பகுதிகள் எல்லாம் சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. மைசூர் மகாராஜா கட்டுப்பாட்டில், திருவாங்கூர் மகாராஜா கட்டுப்பாட்டில், இதெல்லாம் ஆங்கிலேயன் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி அல்ல. ஆகவே அதை பிரிட்டிஷ் இந்தியா என்றும் சமஷ்டி இந்தியா என்றும் இரண்டாக இந்தியாவை அப்போது பிரித்து பார்த்தார்கள். சமஸ்தான இந்தியா என்பது வெள்ளைக்காரன் கட்டுப்பாட்டில் இல்லை, அது உள்ளூர் குறுநில மன்னர்களின் அந்த மன்னர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது. இந்த பிரசிடென்சி என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதிகளில் அன்றைக்கு ஆந்திராவின் சில பகுதியும், கேரளாவின் சில பகுதியும், தமிழகத்தின் முழு பகுதியும் சேர்ந்ததாக மதராஸ் பிரசிடென்சி இருந்தது. ஆகவேதான் அன்றைக்கு தமிழ்நாடு என்கிற பெயரால் கட்சியை தொடங்க வேண்டிய தேவையில்லை, தமிழர் என்கிற பெயரால் இயக்கம் உருவாக்க வேண்டிய தேவையில்லை. தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு இருந்தது மதராஸ் பிரசிடென்சி 1916. அது சென்னை மாகாணம். அதில் தெலுங்கு பேசுகிறவர்களின் பகுதியும் இருந்தது, மலையாளம் பேசுகிறவர்களும் இருந்தார்கள்,
கன்னடம் பேசுகிறவர்களும் இருந்தார்கள். ஆகவே அனைத்து தென்னிந்திய மொழிகளை பேசுகிற தென்னிந்திய மக்கள் எல்லாம் இருந்த காரணத்தினால்தான் தென்னிந்திய மக்கள் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருந்தது. அந்த அடிப்படையில் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கிற அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டது. அதனுடைய கொடிதான் இந்த கொடி. அந்த கொடியின் நடுவிலே இருக்கிற சின்னம் தான் தராசு. இந்த தராசு என்பது ஆங்கிலத்திலே ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் என்கிற ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து நடத்தினார்கள். ஜஸ்டிஸ் என்கிற ஒரு பத்திரிகை இதழ். எனவே அந்த இதழின் பெயராலேயே இந்த கட்சிக்கு பெயர் அழைக்கப்பட்டது. அப்படித்தான் நீதி கட்சி என்ற பெயர் வந்தது. நீதி கட்சி என்று தனியே ஒரு கட்சி தொடங்கப்படவில்லை. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் பெயர்தான் நீதி கட்சி. ஏன் அது வந்தது என்றால் அவர்கள் நடத்திய ஏட்டின் பெயர் ஜஸ்டிஸ் என்கிற ஆங்கில ஏடு. பத்திரிகை தொடங்குவதற்காகத்தான் இந்த பிரகடனம், கட்சியை உருவாக்குவதற்காகத்தான் இந்த பிரகடனம். பார்ப்பனர் அல்லாதார் கல்வியில் முன்னேற வேண்டும், அதிகாரத்தை நுகர வேண்டும். ஆகவே நமக்கு ஒரு அமைப்பு வேண்டும், அதற்கு நமக்கு பத்திரிகை வேண்டும் என்கிற அடிப்படையில் வெளியிட்டதுதான் தோழர்களே பார்ப்பனர் அல்லாதார் கொள்கை பிரகடனம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அறிவிக்க பெற்று 100 ஆண்டுகள் ஆகின்றன. அப்படி ஒரு சிந்தனை வந்ததால் அதுவே திராவிடர் கழகமாக தந்தை பெரியாரால் உருவாக்க பெற்று திராவிடர் கழகத்தின் குழந்தைகளாகத்தான், அரசியல் குழந்தைகளாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் உருவானது. ஆட்சி அதிகாரத்திலும் இதர அதிகாரத்திலும் பார்ப்பனர் அல்லாதவர்கள் இடம்பெற வேண்டும் என்கிற நோக்கம் இந்த அரசியல் இயக்கங்கள் உருவானதன் மூலம் நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 1000 விமர்சனங்கள் நமக்கு இருக்கலாம், 1000 விமர்சனங்கள் நமக்கு இருக்கலாம் திமுகவோடும் அண்ணா திமுகவோடும். ஆனால் இந்த கொள்கை பிரகடனம் தான் திராவிடர் கழகத்திற்கு வித்து. திராவிடர் கழகத்திலிருந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் இயக்கம் உருவானது. அதிலிருந்து தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் உருவானது. அதிலிருந்து தான் இன்றைக்கு நாம் எல்லோரும் பேசுகிற அரசியல் பரிமாணம் பெற்றிருக்கிறது அல்லது பரிணாமம் பெற்றிருக்கிறது. இன்றைக்கு நாம் எல்லாம் இப்படிப்பட்ட அரசியல் இயக்கங்களை உருவாக்கி இருக்கிறோம். நாம் எல்லாம் இந்த கொள்கைகளை பேசுகிறோம். அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறோம். சமூக நீதியை பற்றி பேசுகிறோம், சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறோம், பெண்ணுரிமையை பற்றி பேசுகிறோம், சுயமரியாதையை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டதுதான் இந்த கொள்கை பிரகடனம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடிப்படையிலே இந்த கொள்கை பிரகடனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சுயமரியாதை பிரகடனம். இந்த கொள்கை பிரகடனம், கொள்கைனா என்ன கொள்கை அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. பார்ப்பனர் அல்லாதவருடைய கொள்கை என்ன? பார்ப்பனர் அல்லாதவருடைய கொள்கை ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால், ஒற்றை சொல்லில் சொல்ல வேண்டுமானால் சுயமரியாதை என்பதுதான், செல்ஃப் ரெஸ்பெக்ட். அது ஏன்? பார்ப்பனர்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள் என்கிற கருத்து நெடுங்காலமாகவே பிரச்சாரம் செய்யப்பட்டு இங்கே நிலைநிறுத்தப்பட்டு விட்டதால், அது நிலை பெற்று விட்டதால், எவ்வளவு பெரிய நிலைச்சுவார்ந்தாராக இருந்தாலும் அவனுக்கு ஒரு தாழ்வெண்ணம். பார்ப்பனன் உயர்ந்தவன், நான் ரெட்டியாராக இருப்பேன், 1000 ஏக்கர் நிலம் இருக்கும். ஆனால் ரெட்டியாராக இருக்கிற 1000 ஏக்கர் 2000 ஏக்கருக்கு நிலத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் எனக்குள் என்ன தாழ்வெண்ணம் என்றால் என்னை விட பார்ப்பனன் உயர்ந்தவன் என்கிற தாழ்வெண்ணம். அந்த தாழ்வெண்ணத்தை போக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கொள்கை பிரகடனம். அதுதான் பார்ப்பனர் அல்லாதார் கொள்கை பிரகடனம், சுயமரியாதை பிரகடனம், சுயமரியாதை கொள்கை பிரகடனம். அதுதான். ஆக ரெட்டியார்கள், முதலியார்கள், செட்டியார்கள், நாயுடுகள் இப்படி ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் வலிமை பெற்றிருந்தும் கூட அவர்களிடத்திலே பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள் என்கிற எண்ணம் நிலை பெற்றுவிட்டது. அவர்களின் மூளையில் அது சலவை செய்யப்பட்டு பதிக்கப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட நிலையால் தான் இவனுக்குள்ளே ஒரு அரசியல் எழுச்சி ஏற்படவில்லை. இந்த அரசியல் எழுச்சியை உருவாக்குவதற்காக பத்திரிகை வேண்டும், அரசியல் எழுச்சியை உருவாக்குவதற்காக ஒரு அரசியல் கட்சி வேண்டும் என்று சிந்தித்து அன்றைக்கு நம்முடைய தலைவர்கள் டாக்டர் நடேசன் 1912ஆம் ஆண்டு முதலாக திராவிட மாணவர் சங்கம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம்
திராவிடன் இல்லம் என்று மாணவர்களுக்கு விடுதியை நடத்தி வந்தார். இதைத்தான் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தின் முதல் அணுவாக, முதல் கருவாக இன்றைக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களும் பதிவு செய்கின்றன. அதிலிருந்துதான் தொடங்குகிறது. அதனால்தான் இந்த 100 ஆண்டு வரலாறு. ஆனால் அதற்கு முன்பு திராவிடன் என்கிற சொல் நடைமுறையில் இருந்திருக்கிறது. அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகாஜன சபை என்று 1890களிலேயே தொடங்குகிறார். திராவிட பாண்டியன் என்கிற பெயரில் ஒரு இயக்கத்தை உருவாக்குகிறார். அதேபோல் ஜான் ரெவரண்ட் ரத்தினம் என்பவர் திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் அந்த அமைப்புகளுக்கும் இந்த இயக்கங்கள் உருவாகி வளர்ந்ததற்கும் இடையிலே ஒரு தொடர்ச்சி இல்லை, ஒரு அரசியல் தொடர்பு கிடையாது. அது தனியே இயங்கியது. அது ஒரு விருட்சமாக வளர்ச்சி பெறவில்லை. ஆனால் நடேசன் அவர்களால் உருவாக்க பெற்ற திராவிட மாணவர் சங்கம், அவரோடு சேர்ந்த தியாகராஜ செட்டியார், பிட்டி தியாகராயர், அந்த TM நாயர், இப்படிப்பட்ட அந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்குகிறார்கள். அதிலிருந்து ஒரு தொடர்ச்சி. தென்னிந்திய நல உரிமை சங்கம் திராவிடர் கழகமாக பரிணாமம் பெறுகிறது தந்தை பெரியார் அவர்களால். காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து அவர் வெளியேறி வந்த பிறகு அவர் திராவிடர் கழகத்தை உருவாக்குகிறார். அப்படி திராவிடர் கழகம் என்பதுதான் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் ஒரு தொடர்ச்சியாக பரிணாமம் பெறுகிறது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் திராவிடர் கழகமாக மாறிய பிறகு பேரறிஞர் அண்ணாவால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அரசியல் கட்சி உருவாகிறது. ஆனால் இவை அனைத்துக்கும் டாக்டர் நடேசன் அவர்கள் விதைத்த விதை, அல்லது 1916ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த கொள்கை பிரகடனம்தான் கொள்கைக்கான வித்தாக அமைகிறது. ஆகவேதான் 12லிருந்து இந்த தொடர்ச்சியை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதை உணர கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக சுயமரியாதை என்பது ஒரு கோட்பாடு. திராவிடம் என்றால் அது தமிழர்களுக்கு எதிரான கருத்தியல் என்று சிலர் பரப்புகிறார்கள். திராவிடம் என்பது பெரியாரியம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியாரியம் என்பது தமிழர்களுக்கு எதிரானதல்ல, தமிழனுக்கு தன்மானத்தை ஊட்டிய ஒரு கொள்கை. பெரியாரியம் என்பது சுயமரியாதை கோட்பாடு. சுயமரியாதை என்பது எப்படி வரும் என்றால் பகுத்தறிவில் இருந்துதான் வரும். பகுத்தறிவு என்பது எப்படி தமிழனை வீழ்த்தும்? நீ புத்திசாலியாயிரு, நீ முட்டாளா இருக்காதே, பிறர் சொல்லுவதை அப்படியே நம்பாதே, மாயாவாத கருத்துக்களுக்கு அடிபணியாதே, மூட நம்பிக்கைகளுக்குள் மூழ்கி கிடக்காதே, சுயமாக சிந்தனை செய், நான் சொன்னால் கூட அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே, அதில் நல்லது எது கெட்டது எது என்று பகுத்துப்பார், உனக்கு எது சரி என்று படுகிறதை ஏற்றுக்கொள். இப்படி ஒரு பிரச்சாரம் செய்வதால் தமிழன் வீழ்ச்சி அடைந்து விடுவானா? எப்படி திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்லுகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் திராவிடம் என்பதை இன்னும் அவர்களால் சரியாக முறையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. கொள்கை கோட்பாட்டை புரிந்து கொள்ள முடியாதவனால் மக்களை வழிநடத்த முடியாது. உணர்ச்சியை மட்டும்தான் மக்களிடத்தில் கொட்ட முடியும், வழிநடத்த முடியாது. திராவிடம் என்பது பெரியாரியம், பெரியாரியம் என்பது பகுத்தறிவு, பகுத்தறிவு என்பதுதான் சுயமரியாதை. இது ஒரு கோட்பாடு. இது சுயமரியாதை என்கிற கோட்பாடு குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு, குறிப்பிட்ட ஒரு மொழிக்கு, குறிப்பிட்ட ஒரு இனத்திற்கு மட்டும் உரியதல்ல, உலகம் முழுவதும் வாழுகிற ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் உரிய கோட்பாடு. வெள்ளைக்காரனுக்கும் சுயமரியாதை வேண்டும், இந்தியனுக்கும் சுயமரியாதை வேண்டும், கருப்பனுக்கும் சுயமரியாதை வேண்டும். உலகத்தில் மனிதனாய் எவன் பிறந்தாலும் ஒவ்வொருவனுக்கும் சுயமரியாதை வேண்டும். அதனால் தான் தந்தை பெரியார் உலகத் தலைவராய் நாம் முன்னால் பரிணமித்திருக்கிறார். அனைத்து மனிதர்களுக்குமான ஒரு கோட்பாட்டை வழங்கியிருக்கிறார். அதுதான் சுயமரியாதை. சுயமரியாதையை நீ பெற வேண்டுமானால் உனக்கு பகுத்தறிவு தேவை. பகுத்தறிவு வந்தால் கடவுள் மறுப்பு வரும், பகுத்தறிவு வந்தால் மூட நம்பிக்கை எதிர்ப்பு வரும், பகுத்தறிவு வந்தால்
சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நாம் போராடித்தான் தீர வேண்டும். பகுத்தறிவு வந்தால் பெண்களுக்கும் கல்வி வேண்டும், பெண்களுக்கும் அதிகாரம் வேண்டும், பெண்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற வழியை காட்டும். பகுத்தறிவு வந்தால் இந்துத்துவத்தை தீவிரமாக மூர்க்கமாக எதிர்த்துதான் தீர வேண்டும். பொதுவாக தந்தை பெரியாரை கடவுள் மறுப்பாளர், அவர் கடவுள் இல்லை என்று சொல்லுவார். பார்ப்பன எதிர்ப்பாளர், பார்ப்பனர்கள் மீது அவர் வெறுப்பை உமிழ்வார், பார்ப்பன வெறுப்பை அவர் காட்டுகிறார். இப்படி ஒரு உருவகத்தை ஏற்படுத்துகிறார்கள். இது ஒரு விமர்சனம். திமுக அதிமுக என்கிற அரசியல் கட்சிகள் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன. அந்த விமர்சனங்களை பெரியாரிய கோட்பாட்டோடு இணைத்து பார்க்கிறார்கள். இரண்டும் தவறு. அது ஒரு பகுத்தறிவு பூர்வமான அணுகுமுறை அல்ல. தந்தை பெரியார் பதவியை விரும்பியிருந்தால், அதிகாரத்தின் மீது அவருக்கு ஒரு வேட்கை இருந்திருந்தால், அவர் எந்த பதவியையும் அடைந்திருக்க முடியும். அவரே ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி இருக்க முடியும். கடைசி நிமிடம் வரையில், தன்னுடைய இறுதி மூச்சு வரையில் அரசியல் பதவி வேண்டாம் என்பதிலே உறுதியாக இருந்து தன்னுடைய கொள்கையை தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆகவே அரசியல் கட்சியின் நடவடிக்கைகளை பெரியாரியத்தோடு போட்டு குழப்பக்கூடாது. பெரியாரியம் அதை பரப்புவதற்கு திராவிடர் கழகம் இருக்கிறது, தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இருக்கிறது, திராவிடர் விடுதலை கழகம் இருக்கிறது. இவையெல்லாம் பெரியாரிய இயக்கங்கள். இதனையும் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதிலிருந்து பல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்று திராவிட சொல்லை வைத்து உருவாக்குகிற அரசியல் கட்சிகளையும் ஒரே மாதிரியாக பார்க்க முடியாது. அரசியல் கட்சிகளிடையே சில சமரசங்கள் உண்டு. நானும் ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதால் என்னுடைய தாய் எனக்கு திருநீரிடுகிற போது நான் அதை மறுக்க முடியவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற போது கக்கன் நகரிலே அழைத்து கோவிலிலே எனக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்தார்கள், நெற்றியிலே குங்குமம் இட்டார்கள், திருநீர் இட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த கோயில் குருக்கள் போட்டிருந்த அந்த மஞ்சள் துண்டு, காவி துண்டை எனக்கு போர்த்தினார்கள். அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் அதை போடவே மாட்டார்கள், குங்குமம் வைக்கவே மாட்டார்கள், திருநீர் பூசவே மாட்டார்கள். ஒருவேளை அப்படி இருந்தாலும் பக்கத்தில் இருப்பவர்கள் தடுத்து விடுவார்கள். ஏனென்றால் அவருக்கு ஓட்டு தேவையில்லை, அவருக்கு அரசியல் முக்கியமில்லை, அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஆனால் அரசியல் கட்சியாக நடத்துகிற நாம் எல்லா மதத்தை சார்ந்தவர்களின் உணர்வுகளையும் அந்த அரசியல் காரணங்களுக்காக மதிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதிலே திராவிடர் கழகம் அல்லது தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அல்லது திராவிடர் விடுதலை கழகம் உறுதியாக நின்று தந்தை பெரியார் செயல்படுவதைப் போல செயல்பட முடியாது. இதிலே அண்ணா எப்படி கடைபிடித்தாரோ, கலைஞர் எப்படி கடைபிடிக்கிறாரோ அப்படித்தான் நெளிவு சுழிவாக அரசியல் இயக்கம் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த இரண்டையும் போட்டு சிலர் குழப்பிக் கொள்கிறார்கள். ஆக பெரியாரியத்தை புரிந்து கொள்ளாமல், அதுதான் திராவிடத்தின் அடிப்படை என்பதை புரிந்து கொள்ளாமல், அது வேறொன்றும் இல்லை சுயமரியாதை கோட்பாடு என்பதை புரிந்து கொள்ளாமல் சிலர் விமர்சனம் செய்வதுதான் வேதனைக்குரியது. அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பணியாக இருக்க வேண்டும், நம்முடைய பணியாக இருக்க வேண்டும். பகுத்தறிவு என்கிற அந்த அறிவியல் பூர்வமான சிந்தனை நமக்கு வருகிற போது இயல்பாக கடவுள் மறுப்பு அல்லது மூட நம்பிக்கை எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு, சமூக நீதி, பெண் விடுதலை என்கிற அனைத்து களங்களும் உருவாகும். இதுவெல்லாம் அந்த கோட்பாட்டில் இருந்து உருவாகிற கொள்கைகள். கோட்பாடு என்பது அடிப்படையானது, கொள்கை என்பது அதன் அடிப்படையில் நாம் உள்வாங்கிக் கொண்டு செயல்படுகிற தற்காலிக செயல் திட்டங்களை கொண்டது. கோட்பாடு என்பது அடிப்படையானது, அதுதான் பேசிக் கான்செப்ட். அதிலிருந்துதான் கொள்கைகள் உருவாகின்றன. சாதி ஒழிப்பு, சமூக நீதி, பெண் விடுதலை, கடவுள் மறுப்பு, மூட நம்பிக்கை ஒழிப்பு, இவையெல்லாம் சுயமரியாதை என்கிற கோட்பாட்டில் இருந்து உருவாகிறது. சுயமரியாதை என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை என்பதை இந்த கொள்கை பிரகடனத்தின் கடைசி பகுதியிலே சொல்கிறார்கள்.
அந்த பிரகடனத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் பார்ப்பனர்களின் ஆதிக்கம் இருக்கிறது. அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுகிற வலிமை நம்மிடத்திலே இல்லை. வலிமை இருந்தாலும் போராட முடியாத நிலை இருக்கிறது. அதற்கு காரணம், நம்மிடத்தில் அரசியல் புரிதல் இல்லை, அரசியல் இயக்கம் இல்லை, நமக்கென்று ஏடுகள் இல்லை, பிரச்சார நிறுவனங்கள் இல்லை. இதையெல்லாம் நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, பிராமணர் அல்லாதாரின் முதற்கடமை என்று அந்த பிரகடனத்தின் இறுதி பகுதி சொல்கிறது. முதல் வேளையாக சிறுவர் சிறுமிகளை இன்னும் அதிகமான அளவில் நாம் படிக்க வைக்க வேண்டும், குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும். பல இடங்களில் சங்கங்களை தோற்றுவித்து பிராமணர் அல்லாதாருக்கு எந்தெந்த சலுகைகள் உண்டு என்பதை எடுத்து கூறி அதிகமானவர்களை படிக்க செய்ய வேண்டும். நிதி திரட்டி ஏழைகள் படிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். கல்வித்துறையில் நாம் முன்னேற கவனம் செலுத்த தவறிவிட்டோம். அதனால் இப்பொழுது நாம் அதில் தீவிரமாக ஈடுபட வேண்டும். கல்வியில் கவனம் செலுத்துவதுடன் சமுதாய முன்னேற்றம், அரசியல் முன்னேற்றம் முதலியவற்றிற்கும் நாம் தீவிரமாக உழைக்க வேண்டும். அதற்கான பல பத்திரிகைகளை தொடங்கி சங்கங்களும் ஆங்காங்கு அமைக்க வேண்டும். உரிமைகளுக்கு போராட வேண்டும். இவைகளை செய்யாது நாம் இதுவரை வாழாவிருந்து விட்டோம். அதை சில சுயநலவாதிகள் தங்கள் நலத்திற்கு பயன்படுத்திக் கொண்டனர். இந்த கொள்கை பிரகடனத்தின் அடிப்படை இதுதான். நம் சந்ததியினர் முன்னேற வேண்டுமானால் அவர்கள் அனைவரும் கல்வி பெற வேண்டும். 4வது 5வது படிச்ச உடனே ஒரு நாடார் குடும்பத்தை சார்ந்த பிள்ளை பெட்டி கடையிலோ அல்லது பலசரக்கு கடையிலோ பொட்டலம் அடிக்க போய்விடுவார்கள். படிப்பை விட தொழில்தான் முக்கியம், வணிகம்தான் முக்கியம் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் பெரியாரின் உழைப்புக்கு பிறகு தமிழக அரசியலில் அந்த நிலை மிக பெரும் மாற்றத்தை அடைந்திருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான கல்வி நிறுவனங்கள் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. பெரும்பாலான பள்ளிகள், நிறைய பள்ளிக்கூடங்கள் நாடார் சமூகத்தினரின் கட்டுப்பாட்டில் இன்றைக்கு இருக்கிறது. வெறும் பெட்டி கடைகளை வைத்துக் கொண்டிருந்த நாடார் சமூகம் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களை நடத்தி கொண்டிருக்கிறது, கல்லூரிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த மாற்றம் எதனால் நிகழ்ந்தது என்றால் பார்ப்பனர் அல்லாதார் கொள்கை பிரகடனத்தால் நிகழ்ந்தது. இந்த வெற்றி நிகழ்ந்திருக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக அதில் மிக முக்கியமானது என்னவென்றால், இந்த கொள்கை பிரகடனத்தின் அடிப்படை என்ன என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைவாக இறுதியில் சொல்லுகிறார்கள், எங்களுடைய உறுதியான நம்பிக்கை என்னவென்றால், இன்னும் சிறிது காலத்திற்காவது ஒவ்வொரு வகுப்பினரும் தங்களுடைய வளர்ச்சியை முதன்மையாக கருத வேண்டும். பார்ப்பனர் அல்லாத ஒவ்வொரு சமூகத்தினரும், அவர்கள் ரெட்டியாராக இருக்கலாம், செட்டியாராக இருக்கலாம், முதலியாராக இருக்கலாம், நாயுடுவாக இருக்கலாம், தேவராக இருக்கலாம், நாடாராக இருக்கலாம், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலித்துகளாக இருக்கலாம், இவர்கள் அனைவரும் தங்களுடைய சமுதாய வளர்ச்சியை முதன்மையானதாக கருத வேண்டும். இதை ஒரு கொள்கை பிரகடனமாக அறிவிக்கிறது. இந்த அறிக்கை பிற வகுப்பினருடன் சேர்ந்து பணியாற்றும் போது, ஒரு சாதி இன்னொரு சாதியோடு சேர்ந்து வேலை செய்கிற போது, இதனுடைய உயிரோட்டமே இதில் தான் அடங்கியிருக்கிறது. இந்த அறிக்கையின் உயிரோட்டமே பிற வகுப்பினரோடு சேர்ந்து பணியாற்றும் போது தான் தாழ்ந்தவன் என்று கருதாது, சுயமரியாதையுடன் சம உரிமை பெற்றவன் என்று எண்ண வேண்டும். அதுதான் பிரகடனம். சுயமரியாதையுடன் சமநிலையில் இருந்து மற்றவர்களுடன் பணியாற்றுவதையே ஒவ்வொருவரும் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். பார்ப்பனர் அல்லாதார் கொள்கை பிரகடனம் என்றால் அது என்ன கொள்கை என்றால், ஒவ்வொரு சமூகமும் கல்வியில் முன்னேற வேண்டும், பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும், அரசியலில் முன்னேற வேண்டும். இதற்காக அமைப்பில் இணைந்து சங்கத்தில் சேர்ந்து செயல்பட வேண்டும். இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல இதழ்களை நடத்த வேண்டும். எல்லாவற்றையும் விட இப்படி நாம் செய்கிற போது ஒரு வகுப்பினரோடு இன்னொரு வகுப்பினர் இணைந்து பணியாற்றக்கூடிய நிலை வரும். இங்கே சாதி அமைப்பை பற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒவ்வொரு சாதியும் இங்கே படிநிலை அமைப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு படிநிலைக்கு இன்னொரு படிநிலைக்கும் இடையிலே வாசலே கிடையாது, ஏணியே கிடையாது. அப்படி இங்கே ஒரு அடுக்கு மாடி அமைப்பிலே ஏணி வடிவத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார். அப்படி ஒவ்வொரு சமூகமும் தனித்து தனித்து கிடக்கிறது. இப்படி தனித்து கிடக்கிற காரணங்களால் ஒருவனை விட இன்னொருவன் மேலானவன், ஒருவனை ஒரு சாதியை விட இன்னொரு சாதி மேல் சாதி என்கிற உணர்வு ஒவ்வொரு சாதிக்கும் திணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்
எல்லா பார்ப்பனர் இல்லாத சாதிக்கும் பார்ப்பனர்களை தவிர எல்லா பிரசாதினருக்கும் ஒரு உணர்வு திணிக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் பார்ப்பனர்களை விட நாம் தாழ்ந்தவர்கள் என்கிற எண்ணம், பார்ப்பனர்களை விட தாம் தாழ்ந்தவர்கள் என்கிற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் திணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் முதலியார் கோவில் கட்டினாலும் பார்ப்பனருக்கு அங்கே முதன்மைத்துவம், ரெட்டியார் கோவில் கட்டினாலும் பார்ப்பனருக்கு அங்கே முதன்மைத்துவம், நாயுடு அங்கே கோயில் கட்டினாலும் பார்ப்பனருக்கு அங்கே முதன்மைத்துவம். அவர் வந்துதான் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும், அவர் வந்துதான் பூஜை செய்ய வேண்டும், அவர் எடுத்து தருகிற திருநீறு தான் பூசிக்கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு இந்த சமூக கட்டமைப்பில் பார்ப்பனர் அல்லாத ஒவ்வொரு சாதிக்கும் தாழ்வு மனப்பான்மை இங்கே திணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாழ்வெண்ணத்தை துடைத்தெறிய வேண்டும். அதுதான் சுயமரியாதை. அந்த சுயமரியாதை தான் பார்ப்பனர் அல்லாதாரின் கொள்கை. அந்த கொள்கை பிரகடனம் தான் சுயமரியாதை இயக்கம் தான் இன்றைக்கு 50 ஆண்டு காலம் தமிழகத்தை பார்ப்பனர் அல்லாதவர்கள் ஆளக்கூடிய அளவுக்கு, ஆட்சி அதிகார பீடத்தில் அமரக்கூடிய அளவுக்கு, எல்லா வகையான அதிகார நுகர்வையும் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை இங்கே உருவாக்கி இருக்கிறது. சமூக நீதியை நாம் முழுமையாக இன்னும் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட அந்த உணர்வை பெறுகிற, தன்மான உணர்வை பெறுகிற வாய்ப்பை இந்த சமூக நீதி நமக்கு தந்திருக்கிறது. ஆக சமூக நீதி இருந்தால்தான் சாதி ஒழிப்பை நிலைநாட்ட முடியும். சாதி ஒழிப்பை நிலைநாட்டுவதற்கு சமூக நீதி மிக முக்கியமானது என்பதை தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தம்முடைய உழைப்பின் மூலம், பங்களிப்பின் மூலம் இந்த சமூகத்தில் நிலைநாட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மகத்தான செயற்பாடுகளுக்கு, மாற்றங்களுக்கு அடிப்படையாக அமைந்திருப்பது பார்ப்பனர் அல்லாதார் 1916ஆம் ஆண்டு சென்னையிலே வெளியிட்ட இந்த கொள்கை பிரகடனம்தான் என்பதை எடுத்துச் சொல்லி, அதை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு, புதிய இளைய தலைமுறையினருக்கு சொல்லக்கூடிய வகையில் இந்த மகத்தான மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.